ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கேழ்வரகை பயன்படுத்தி ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்தி ட்ரிங்க் எப்படி பண்ணலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாருமே குடிக்கலாம், சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாங்க. ரொம்ப ஈஸிங்க இது பண்ணுறதுக்கு. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவான அளவு பால் எடுத்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே 10 பேரிச்சம்பழங்களை அதோட கொட்டையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பேரிச்சம்பழம் உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். இப்போது மிதமான சூடில் வச்சு இந்த பாலில் பேரிச்சம்பழங்கள் எல்லாம் வேக விடுங்க. பால் எல்லாம் நல்லா வற்றி பேரிச்சம்பழம் நல்லா குழையிற அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போது அடுத்தது ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எந்த கப்புக்கு பால் அளந்தீங்களோ அதே கப்புக்கு 1 கப் அளவு ராகி மாவு சேர்க்கலாம். நான் இது கடையில் வாங்கின மாவு தாங்க. அது கூடவே 2 மடங்கு அளவு தண்ணி சேர்க்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இதை கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து வைக்கணும். கட்டி எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ராகி மாவை வேக வைக்கும்போது அங்கங்கே கட்டியாக இருக்கும். அதுக்கு தான். இப்போ பாருங்கள், இந்த பால் எல்லாம் நல்லா வற்றி பேரிச்சம்பழம் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வெந்திருக்கணுங்க. இப்போ அதை நல்லா ஆற விடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க. இது கூட நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக 3 ஏலக்காய் சேர்க்கலாம். அது கூடவே கொஞ்சமாக சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு சின்ன துண்டு சுக்கு கூட சேர்க்கலாங்க. இப்போ இதை நல்லா அரைக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல மையான விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச ராகி கலவையை இப்போ இதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி சொல்கிற அளவு எல்லாமே 2 பேர் குடிக்கிற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவோ கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். ராகி கலவையை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா குறைவான தீயில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் ராகி மாவு நல்லா வேகும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு கட்டி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக மாறி இருக்கணுங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்செடுத்த பால் பேரிச்சம்பழம் கலவை இது கூட சேர்த்துடலாம். அது கூடவே 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவான பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கலந்து விடுங்க. ஃப்ளேமை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அந்த பேரிச்சம்பழம் எல்லாம் நல்லா பால் கூட நல்லா கரையணும். ராகி மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு வாட்டி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா அடிகனமான பாத்திரத்தில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் டக்குன்னு அடி பிடிக்காது. இப்போ பாருங்கள், இது லைட்டாக இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கட்டியாகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் ராகி மாவு இன்னும் நல்லா கட்டியாகிடும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நான் கப்பில் ஊற்றுறேன். கொஞ்சம் கட்டியாக மாறின மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் சூடு ஆறி நீங்கள் குடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்க்கலாம். அப்போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அருமையான ரொம்ப ஆரோக்கியமான ராகி ட்ரிங்க் ரெடி ஆயாச்சு. கேழ்வரகுல ரொம்பவே மருத்துவ குணங்கள் இருக்குங்க. வாரத்துக்கு 2 முறை இதை குடிச்சிட்டு வாங்க. டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இதை செஞ்சு குடிக்கலாம். நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.